சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 23ஆம் நாள், துவிதியை திதி நாளை காலை 5 மணி வரை. பூசம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து ஒரு முடிவை செயல்படுத்தி அதன் மூலமான சந்தோஷம், நிம்மதி மற்றும் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து நல்ல விதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய அம்மாவால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி. ஒரு சித்தி பெரியம்மா, அதே மாதிரி தாய்மாமன் வகையறால் எந்த விதமான ஒரு சுகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி தாய்மாமன் எனக்கு உதவி பண்ணியிருக்கணும், அல்லது இந்த இடத்துல தாய்மாமன் பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஒரு தாய்மாமன் உறவே விலகி விலகி போய்கிட்டு இருக்கு, சித்தி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பெரியம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அல்லது அம்மாவுடைய சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு பிரிச்சுக்கிறதுக்கு இவங்க எல்லாம் தடையாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான எண்ண குமுறல்களோடு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தாய் வழி உறவுகளில் கொஞ்சம் நிம்மதி வரக்கூடிய ஒரு அனுகூலமான, அவங்கக்கிட்ட அவங்களுடைய எண்ணங்களில் கொஞ்சம் மாற்றம், இந்த பையனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒன்று செய்யலாம், நம்முடைய இரத்த உறவு தானே என்பது மாதிரியான மனமாற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் சுக பிரயாணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஓய்வு நாளான இன்றைக்கி குடும்பத்தோடு சேர்ந்து கணவன், மனைவி, குழந்தைகளாக சேர்ந்து ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு உல்லாச யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய தன்மை. வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு புனித யாத்திரை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தெய்வ திரு தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளோடு ஈடுபாடுகள் வரக்கூடிய தன்மை. அப்படியே ஒரு பொடிநடையாக ஆத்தங்கரையோடும் இருக்கின்ற ஒரு சைவத்தலத்தையோ வைணவ தலத்தையோ பார்த்து தரிசித்து பரமபதத்தினுடைய அப்படியே அவர் கால்களில் போய் விழுந்து விட்டு வரலாமா என்கின்ற ஒரு ஆன்மீக எண்ணங்கள், உணர்வுகள் அதிகமாக இருக்கின்ற நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணம் பலிக்கக்கூடிய அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. என்ன விஷயத்தில் விடாமுயற்சிகளை கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்களோ அது இப்போது கையில் அப்படியே கிடைக்கும். இளைஞர்களுடைய திருநாள் இன்னைக்கு. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது இப்போ நடக்க போகுது. பொதுவாகவே பெரியவர்களுக்கு ஒரு எண்ணம், இளைஞர்களுக்கு ஒரு சிந்தனை என்கின்ற ஒரு அமைப்பு தானே இந்த காலத்திலையும் எந்த காலத்திலையும் இருக்கிறது. ஆக உங்கள் வயதிற்கு எது இன்றைக்கு அதிகமாக நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நட்புகள் அப்படியே உறவாக மாறக்கூடிய அமைப்பு, ஒரு தோழி காதலியாக மாறக்கூடிய அமைப்பு, தோழர் வாழ்க்கை துணவராக மாறான் என்ன, இவரை ஏற்றுக்கொண்டால் என்ன என்கின்ற எண்ண மாறுதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த திறமையை வெளிக்காட்டி அப்படியே புகழ் பெறணும். அடுத்த வாரத்தில் கல்லூரிகளில் அல்லது வேலை அலுவலக அமைப்புகளில், தொழில் இடங்களில் எப்படி நம்முடைய திறமையை வெளிக்காட்டுவது என்பது போன்ற சிந்தனைகள் இருக்கக்கூடிய, நல்லவைகள் நடமாடக்கூடிய, நல்லவைகள் எதிர்காலத்தில் என்ன என்பது தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வாக்கில் கூட இன்றைக்கு ஒரு இனிமைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்கார பெரியவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இளைஞர்களை பார்த்து இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட முடியும். சில நிலைகளில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காத சில விஷயங்களை இந்த இளைஞர்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் பெருந்தன்மையோடு அக்செப்ட் பண்ணக்கூடிய நல்ல நாளுங்க. எல்லா நிலைமைகள்லையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மை மிகுந்த யோக நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சொல் பலிக்கக்கூடிய யோக நாள். அடுத்த வாரத்திலேயே தொழில் அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இந்த வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பேசி பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன், இப்படி பேசினா தான், இதை விற்றா தான், அந்த 4 பொருளை விற்றா தான் இந்த மாதம் சம்பளன்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். வாரமானால் இத்தனை கால் பேசியே ஆகணும், வாரமானால் இவ்வளவு வாடிக்கையாளர் பிடிச்சே ஆகணும், கிரெடிட் கார்டு அமைப்புகளில் இப்படி இருக்கிறேன், பணம் கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களில் இப்படி இருக்கிறேன், எந்த நேரமும் பேச்சே என்னுடைய பிரதானமாக இருக்கிறது என்பது மாதிரியான
போரடித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அந்த பேச்சு அமைப்புகளிலிருந்து மாறுதல்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை போன்றவைகளில் ஆர்வம் ஏற்படும். டீச்சர் ட்ரைனிங் படிக்கலாமா, டீச்சருக்கு பரீட்சை எழுதலாமா, அல்லது வங்கித்துறைக்கு போகலாமா, அது சார்ந்த படிப்புகளை படிக்கலாமா என்பது போன்ற விஷயங்களில் பெரியவர்களோட, குறிப்பாக அண்ணன் அக்காள்களோடு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அம்மா அப்பா ஒரு பக்கம் இப்படி அப்படி சொல்கிறது இருக்க, நம்மளுடைய எண்ணத்தை அண்ணன் அக்கா தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க மூலமாக தான் நம்ம அப்பா அம்மாட்ட போக வேண்டியிருக்குன்ற மாதிரியான சிக்கலான நிலைமைகள் இன்றைக்கு மிதுன ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பார்த்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்காமல் போனோமோ அவைகளெல்லாம் தேடி வைத்து அதை அப்படியே தீர்க்கக்கூடிய, இழந்து போன நற்பெயரை மறுபடியும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற திருநாளாக இந்த நாள் அமையும். சமீப காலத்தில் கடகராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றது தான் உண்மை. அதுலேயும் பூச நட்சத்திரக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் முடிய போகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது தான் லேசாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் கொஞ்சம் மன அழுத்தத்தோடையே போய்கிட்டு இருக்கே, ஒரு கிரக நிலைமைகள் சரியா இல்லை என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதையும் சமாளிக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் கையை விட்டு எதுவும் நழுவி போய்விடாது என்கின்ற ஒரு மனோதைரியம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மற்றவங்க உங்களை பார்க்குற பார்வை கூட இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. இவர் கொஞ்சம் இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறாரே, ஒரு மாதிரியான அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, ஓரளவிற்கு இவ்வளவு கஷ்டங்களையும் உள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்ற மாதிரி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சில வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும், வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு நிலைத்தன்மை, ஸ்டாண்டர்டு, மாதமானால் இதுதான் வருமானம், இது இருந்தாலே போகிறோம், 10 ரூபாய் இருந்தாலும் 8 ரூபாய்க்குள்ள நான் செலவு செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருப்பேன், ஆனால் அது 10 ரூபாயா 1 ரூபாயா 100 ரூபாயான்றது மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறதே என்பது மாதிரியான நிலையற்ற மாத வருமானத்தை இருந்தவங்க கூட ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக இதுதான் வருமானம், இதுக்குள்ளே நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றி ஆகணும், ஓட்டி ஆகணும் என்பது மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் தன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைந்திருக்கிறது. பெண்கள் அனைவருக்குமே சகோதர மேன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஒரு அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கச்சியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமே இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அல்லது செலவுகள் 2ல் 1 கண்டிப்பாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, செலவுன்றீங்க, பயணன்றீங்க, அப்புறம் யோக நாளுன்றீங்க. உண்மைதாங்க. செலவு செய்தாலும் கூட அது எதிர்கால வருமானத்திற்கு உதவக்கூடிய, வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல செலவாக இந்த செலவு இருக்கும். பயணங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை நோக்கி, சந்திரனுடைய திசை இன்றைக்கு வடமேற்கு திசை அமைப்புகள் இருக்கின்றதுனால வடமேற்கு மாநிலங்கள் அது போன்ற அமைப்புகள் அல்லது வடமேற்கு திசை நோக்கிய ஒரு சிறு குறு பயணங்கள்னு சொல்லப்படக்கூடிய 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வந்துடலான்ற ஒரு பயணத்தின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிழக்கு திசையிலிருந்து வர்ற தகவல்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய, செட்டில் ஆகி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே தொழில் வேலை அமைப்புகள் நிலைத்தன்மை பெறக்கூடிய அமைப்பு, புதிய வேலை தொழில் மாற்றம் அல்லது வீடு வாங்குறது சம்பந்தமாக இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேற்றுமை, இப்படி வாங்கலாம் அப்படி வாங்கலாம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், வாங்கலாம் வாங்க வேண்டாம் என்பது மாதிரியான ஒரு இருகருத்து வேறுபாடுகள் இருந்தவைகள் அத்தனையும் ஒருமுனைப்பட்ட ஒரு முகப்பு அமைப்பாக வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே அந்த பயணத்தின் மூலமாக இன்றைக்கு மாலைக்கு பிறகு ஏதேனும் ஒரு அறிமுகம் ஒரு முக்கால்வாசி சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த அறிமுகம் எதிர்காலத்தில் நல்ல விதமாக ஒருவருக்கொருவர் உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கு உண்டு. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவர் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள் விலகக்கூடிய அமைப்பு, கணவருடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லை, கணவருடைய கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கின்றன, இவைகளெல்லாம் குறையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு லாபத்திலே இருக்கிறார். 9, 10, 11ஆம் பாவங்கள் மிக சுபத்துவமாக அருமையாக இருக்கின்றன. 12 ராசிகள்லேயே அதிர்ஷ்டக்கார யோகக்கார ராசி எதுன்னு கேட்டால் நான் கன்னிராசியை தான் கண்டிப்பாக முதன்மையாக சொல்லுவேன். இப்போ 1 முதல் 12 ராசி இருக்குன்னா அது 1வது ராசி என்னன்ற மாதிரி வந்தேன்னு இல்லையா, அதில் இன்றைக்கு யோகங்களில் முதன்மையான ராசி கன்னிராசி.
இவ்வளவு நல்லா இருந்தும் ஐயா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கலை, 5-10க்கே நான் கொஞ்சம் அல்லாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகள்னு சொல்லப்படக்கூடிய கோச்சார பலன்களை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் 6-8ஆக இருப்பவர்கள் மட்டுமே ஒரு 5% பேர் கன்னிராசிக்காரர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்றது உண்மைங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக, ஓய்வு நாள் தாங்க இன்றைக்கி, ஆனால் அடுத்த வாரம் வருமானம் வர்றதுக்கூடிய அச்சாரமான சில விஷயங்கள் இன்றைக்கி போய் பார்க்குறது, இன்றைக்கி ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல தகவல்கள் வர்றது, வெற்றி உறுதி செய்திகள் வரக்கூடிய தன்மைகள் 11ஆம் இடத்து சந்திரனுக்கு உண்டு. அடுத்த வாரத்தில் சக்ஸஸ் ஆகும். போன வாரம் போயிட்டு வந்த இன்டர்வியூ அடுத்த வாரத்தில் நல்ல சக்ஸஸ் ஆகும். போன வாரத்தில் போட்ட ஒரு அட்மிஷன் கிளிக் ஆகிடும். இதை படிக்க முடியும், இந்த வேலையை செய்ய முடியும், இந்த தொழிலை பண்ண முடியும், இந்த வியாபாரம், இந்த விவசாயம் அல்லது இந்த இயந்திரம் சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தொழில் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தொழிலில் லாபம் வரக்கூடிய நன்மைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு எதிர்காலத்தை பற்றி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்னைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு வியாபார மேன்மை கிடைக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள். 10ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் வீட்டிலே இருக்கிறார். யோகாதிபதியும் இன்றைக்கு 9, 10ஆம் இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக பலன். ஆகவே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தொழில் மாற்றங்களை செய்யலாம்ன்ற தைரியம் வரக்கூடிய நல்ல நாள். இந்த வியாபாரத்தை விட்டுறலாம், இன்னொரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், அல்லது வேலையை விட்டுட்டு வியாபாரத்திற்கு வரலாம், தொழிலுக்கு வரலாம். இந்த மாதிரியானதில் கொஞ்சம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டால் செய்யின்றார், இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் செய்ய வேணான்றார். நான் இடையில எதை கலந்து செய்கிறது? மனைவி ஒரு பக்கம் இப்படி சொன்னால் அப்பா அம்மா ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாங்க, கணவர் ஒரு பக்கம் இப்படி இழுத்தா என்னுடைய மாமனார் மாமியார் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உறவுகள்லேயே 2 வேறு கருத்துக்களின் காரணமாக ஒரு முடிவை, ஒரு தொழிலை, ஒரு வியாபாரத்தை செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மற்றவங்கெல்லாம் எக்கெடுக்கட்டுனா போங்க, என்னுடைய சொந்த சிந்தனை சுய அமைப்புகள் இப்படி இருக்கின்றன, இதை நான் நிறைவேற்றியே தீர்வேன் என்கின்ற தைரியம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்குங்க. ஒரு சிறப்பான நன்மைகள் இன்றைக்கு தொழில் ரீதியாகவே ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு மாதிரியாக கடன் தொல்லைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம். ஓய்வு நாளாக இருந்தாலும் இந்த ஓய்வு நாளில் ஒரு மாதிரியான சிந்தனை வடிவங்கள் எல்லாம் செயல்பட்டு அடுத்த வாரத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் சோகங்கள் இருந்தவர்கள் சுகப்படவே இல்லைங்க, சோகம்தான் எந்த நாளும். இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு கூட நீங்கள் சுகப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை பரம்பொருள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நிம்மதி, சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க துளாராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியத்திலே இருக்கக்கூடிய நிறைந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இன்றைக்கு கிரகங்கள் அத்தனையும் செயல்படும். சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு பெரியவருக்கு இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிறியவருக்கு, ஒரு பள்ளி செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அந்த கல்லூரி பள்ளி அனுபவங்களில் சரியான வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை குழப்பம் இல்லாமல் படிக்கக்கூடிய அமைப்புகள் மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே அடுத்த வாரத்திலிருந்தே, அதாவது திங்கட்கிழமை முதலிலிருந்தே இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய விஷயங்கள் நன்றாக இருக்கும். சமீபத்தில் திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்கின்ற புனிதமான கருவுறுதல் நிகழ்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய தன்மை. சரியான மருந்துகள், சரியான மருத்துவர், ஆயுர்வேதம் பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, அலோபதி பார்க்கலாமா என்பது போன்ற எந்த மருத்துவம் நமக்கு சரியானது என்பதை தெள்ளத் தெளிவாக மனம் அறிந்து கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் பாக்கியம் நன்றாகவே இருக்கும். வியாபாரம், விவசாயம் கூட இன்றைக்கு பெரிய அளவில் கை கொடுக்குங்க. ஒரு நிலையில் இன்றைக்கு இதை செய்வதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் அடுத்த வருஷத்திலேயே இது எதிர்காலத்திற்கென்று சில விஷயங்களை தள்ளி வைத்து கொண்டிருந்த நிலைமைகள் மாறி இதை இப்போது செய்வதன் மூலமாக நம்முடைய தொழில் அமைப்புகள், விவசாய அமைப்புகள் நன்றாக இருக்கும் என்பதற்கான சில விஷயங்களை மற்றவர்களின் மூலமாக உறுதி செய்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மிகவும் நல்ல அமைப்புகள். அம்மா அப்பாவை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் பெண் மக்கள் அனைவருக்குமே விலகக்கூடிய நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே ஆனந்த நாள் இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆயினும் ஒரு நல்ல விதமாக இன்றைக்கி வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் வரல.
அப்போ என்ன நடக்கும்? மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓய்வு நாளாக இருக்குது இன்றைக்கி. ஆக குடும்பத்தில் மனைவியோ கணவனோ அல்லது பிள்ளைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு குழப்பம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க, இதை செய்கிறேன், இதை சொல்லிக் கொடுக்குறேன், இதை பண்ணித்தர்றேன், இதில் கையெழுத்து போடுறேன், இப்படி வாங்க, நான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்றேன். இன்றைக்கும் நாளைக்கும் இது போன்ற எந்த ஒரு விஷயத்திலையும் பட்டுக்காமல் இருக்க வேண்டிய, அதாவது நாசுக்காக நழுவிட வேண்டிய சந்திராஷ்டம நாள் இந்த நாள். ஒரு நீண்ட தூர பயணங்கள், ஒரு பெரிய பயணம் போகிறோம், நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், பெட்டி படுக்கையில் ஒரு பணம் வச்சுருக்கிறேன், நகை வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியான ஆட்கள் தூங்கி விடாமல் கொஞ்சம் படுக்கை அனைத்து அமைப்புகளையும், பெட்டி அமைப்புகள் அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள். பயணங்களின் போது சொத்துக்களை பொருட்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வங்கிக்கு பணம் எடுத்து வருவது, பணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஒரு நிலைத்தன்மையோடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை விட மேலாக சமூக ஊடகங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க, இப்படி ஒரு போஸ்ட் போட்டேன், அப்படி ஒரு போஸ்ட் போட்டேன், இந்த பிரச்சனையை நான் ஷேர் பண்ணினேன், அல்லது இந்த பிரச்சனையை நம்பினேன், இதை வைத்து கொண்டு இவரிடம் ஒரு சண்டை போட்டேன் என்பது மாதிரியான சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. மற்றபடி பணம் சார்ந்த விஷயங்கள் எதுலேயுமே வரவுகள் எதையும் கை வைக்காது, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால சமூக நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டம நாளான அனைவருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கணவனுக்கு மனைவியின் அருமையும் மனைவிக்கு கணவனின் அருமையும் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. இல்வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கு கண்கூடாக அப்படியே இருவரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஓய்வு நாளுங்க இன்றைக்கி. 7ஆம் இடம் இன்றைக்கு மிகுந்த சுபத்துவமாக இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்னையா பலன்? இன்றைக்கி நட்புகள் மூலமாக நல்லவைகள் இருக்கும். வாழ்க்கை துணை யார் என்பதை இன்றைக்கு நீங்களே தீர்மானிக்கக்கூடிய தன்மை. ஒரு வேறு இனத்துக்காரரை ஒரு மாதிரி விரும்புகிறேன், அல்லது நம்முடைய சமூகத்திற்கு குடும்பத்திற்கு ஒத்து வராத ஒன்றாக இது இருக்குது, இதுக்கு எப்படி அப்பா அம்மா சம்மதம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, என்னுடைய மனதிற்கு இது சரியாகத்தான் இருக்கிறது, அம்மா அப்பா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு தெரியலன்றவங்க இன்றைக்கு மெதுவாக உங்களுடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகளை அப்பா அம்மாவிடம் கேட்டு சம்மதம் பெறக்கூடிய, அவங்க இன்றைக்கே சம்மதம் கொடுத்துருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இன்றைக்கு உங்களுடைய மனதில் இருப்பதை வெளிப்படையாக பெரியவர்களிடம் பேசக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கூட்டு தொழில் வேற இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். உடுக்கண் இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு உடுக்கை இழந்தவனாக இருக்கின்ற ஒரு சூழலில் ஒரு நண்பர் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்று மாலை 3 மணிக்கு பிறகு மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏற்படுகிறது. சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் கடந்த 2-3 வருஷமாகவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் ஏற்பட்டு அங்கேயே நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் தீரக்கூடிய அபாரமான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மெதுவாக மன அழுத்தங்கள் அப்படியே அதிகமாகிக்கிட்டு வருகின்றன என்பதை கடந்த சில வாரங்களாகவே சொல்லிக்கிட்டு வர்றேன். சதய நட்சத்திரக்காரங்க படிப்படியாக உங்களுடைய மன இறுக்கத்திலிருந்து அப்படியே வெளியே வர்றீங்க. மன அழுத்தம் தீர்வதற்கான சில விஷயங்கள், குகைக்குள்ளேருந்து வெளியே வரும்போது தூரத்தில் வெளிச்சம் தெரியும்ல, அந்த வெளிச்சம் இப்போது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் நல்ல விதமாக வரப்போகின்றீங்க. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. 6ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்து இருக்கிறார். கடன் தொல்லைகள் இன்றைக்கு இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஆனால் இவ்வளவு நாள் வாங்கின கடன் மாதிரி இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பிற்கான கடன் அமைப்புகள், அல்லது வட்டி குறைவாக, ஏற்கனவே வட்டி அதிகமாக இருக்கின்ற ஒரு அமைப்புக்கு வட்டி குறைவாக போகிறேன், பழைய கடனுக்கு ஒரு புது கடன் வாங்கி அடைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சட்டிக்குள்ளே பொட்டிக்கலான்னு வாங்க, ஒன்றை தூக்கி ஆட்டில் தூக்கி மாட்டத்தை போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்கார இளைஞர்களுக்கு படிப்படியாக யோகம் தெரிய வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்ற அதே வேளையில் பெண்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பாதுகாப்பற்ற உணர்வுகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் தம்பி உறவுகள் இப்போது பெண்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் அண்ணன் என்னை கண்டுக்காமல் இருக்கிறாரு, அக்கா என்னை கண்டுக்காமல் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறேனே, இவங்க ஏதாவது எனக்குன்னு அவங்க என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவங்க இல்லையா, என்னுடைய தாய் தந்தைக்கு சமமானவர்கள் இல்லையா, இவர்கள் என்னை கைதூக்கி விட வேணும், எனக்கு ஆறுதல் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி நினச்சிருந்தவங்களுக்கு ஒன்றுக்கு இரட்டிப்பாக சொந்த உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நல்ல விதமாக செயல்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு.
5, 7ஆம் இடங்கள் கேந்திர கோணங்கள்னு சொல்லுவோம். 5, 7, 9ஆம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வலுத்திருக்கின்றது. குருவின் பார்வை, சந்திரனுடைய தொடர்பு என சில பல அமைப்புகளில் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவி கணவன் 2 பேருமே இன்றைக்கு ஒரு இடத்துல ஒரு வீட்டிலேயே உட்கார்ந்து அடுத்து என்ன செய்வது என்பதை சிறப்பாக திட்டமிடுதல் நடத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வீடு வாங்கிடலாம், அல்லது ஒரு நிலம் வாங்கிடலாம், அல்லது வீடு கட்டப் போவதற்கான அடிமனை போன்றவைகளை வாங்கி இன்றைக்கே போட்டுடலாம். கடனோ உடனோ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், 2 பேரும் சேர்ந்து இந்த சிறிய ஒரு குடிசையை மாளிகையாக மாற்ற முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உணர்வு கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளை பற்றி கூட இன்றைக்கு ஒரு பெருமித உணர்வு வருங்க. தூரப்போகின்ற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தனியே பிள்ளைகளை அனுப்புவதற்கு பயந்து கொண்டிருந்தவர்கள், அந்த காலம் மாதிரி 10 பிள்ளையாங்க, 1 1 கண்ணே கண்ணு, 2 2, 2மே வெளிநாடு போகிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, 2மே தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும்னா நான் என்ன பண்ணுறது. ஆனால் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு அது சரியாகத்தான் இருக்கும் என்பது என்கின்ற போது என்னுடைய மனசை நான் கல்லாக்கிக்கிட்டு தான் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு சீரான மனநிலை பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு விளக்கமாக இந்த பொருத்தம் பார்க்கும்போது பிள்ளைக்கு ராசி பெண்ணுக்கு 6 8 வருதுங்க. சஷ்டாஷ்டகம்னு சொல்கிறாங்க. பெண்ணுடைய ராசி மாப்பிள்ளையோட ராசிக்கு 6 8 வருகிறது. இப்படி வரும்போது செய்யவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்களே, இதற்கு ஏதாவது உண்டா அல்லது உண்மையிலே இப்படி செய்யக்கூடாதுங்களா அப்படின்னு பார்க்க போனால், கடந்த காலங்களில் நம்முடைய விளக்க பகுதியில் நான் அடிக்கடி சொல்லிட்டு வர மாதிரி ஜோதிடத்தில் விதியை விட விதி விளக்குகள் தாங்க அதிகம். இங்கே பெரும்பாலும் இப்போ பொதுவான சில நிலைகளை வைத்து தான் அப்படியே ஜோதிடம் இப்படித்தான் என்று சொல்லுகின்ற விதமாக வருத்தத்தக்க விதத்தில் இருக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் 6 8 வரும் பொழுது, உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க, பெண்ணுக்கு பார்க்கின்ற வரனுக்கு ரிஷபராசியாக இருந்தால் 6 8 வந்துடுதுங்க, இது சரியாக வராதுங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையில் இது அனுகூல சஷ்டாஷ்டகம் என்கின்ற ஒரு வகையில் தான் கிரக அமைப்புகளில் கண்டிப்பாக வருகிறது. என்னன்னு சொன்னால் 2மே சுபராசி, 2 பேருமே நல்லவங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சண்டை போட்டாலும் சேர்ந்துக்குவாங்க இல்லையா. உண்மையில் இங்கே கருத்து வேற்றுமை இல்லாத, சண்டை போட்டுக்கொள்ளாத, ஒரு நிரந்தரமாக நித்தியமாக தினசரியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியை யாராவது காட்ட முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கணவன் மனைவி என்றாலே அது சண்டை சச்சரவுகளோடு இருந்தால் தான் வாழ்க்கை மேடு பள்ளமாக இனிப்பும் கசப்பும் மாறி மாறி கலந்து வந்தால் தானங்க அது வாழ்க்கை. ஆகவே மாப்பிள்ளைக்கு 6ஆக இருக்கிறது, 8ஆக இருக்கிறது, பெண்ணாக இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு, மகர ராசி சிம்மராசியாக இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏராளமான விதி விலக்குகள் இருக்குங்க. ஐயா, ஒரு 1 2 விதி விலக்குகளை நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 8 இருக்கக்கூடிய ராசிகளின் அதிபர்கள் நண்பர்களாக இருந்தால் அது விதி விலக்குங்க. உதாரணமாக மிதுன ராசி, அந்த பக்கம் மகர ராசி, 2 6 8ங்க. பிள்ளைக்கு மிதுன ராசி, பொண்ணுக்கு மகர ராசினா 6 8 வருதே, உடனே தள்ளிவிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே மிதுன ராசியின் அதிபதியாகிய புதனும் மகர ராசியின் அதிபதியாகிய சனியும் நண்பர்கள்ன்ற போது இந்த இடத்துல அது சஷ்டாஷ்டக என்கின்ற அந்த 6 8 தோஷ அமைப்புகள் அப்படியே விலகிடுதுங்க. அப்படி ஒருவேளை அவங்க 2 பேரும் எதிரியாக இருந்தாலும் கூட லக்கணங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராசின்றது ஓரளவுக்கு உடல் தாங்க, உயிர்ன்றது அந்த லக்கணம்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கோ அந்த பெண்ணுக்கோ லக்கணங்கள் சமசப்தமமாக கேந்திரங்களாக கோணங்களாக இருக்கும்போது இந்த சஷ்டாஷ்டக ராசி என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக அப்படியே தள்ளுபடி செய்யப்படும். உதாரணமாக கேந்திர கோண லக்கணங்கள் அமையும் பொழுது 6 8 ராசிகள் அமைந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கிறது. உண்மையில் ஒரு ஜோதிட விதி எப்படி ஒரு விதின்னு ஒன்று இருந்தாலே 95% பேருக்கு அது சரியாக பொருந்தணுங்க. மீதி 5% பேருக்கு பொருந்தலைன்னா கூட நம்முடைய ஞானம் ஒன்று சற்று குறைவானதாக இருக்கும். அது எப்படியோ பரம்பொருளுடைய ஒரு துளி அமைப்புகளில் எங்கேயோ ஒரு இடத்துல பொருந்தி தான் இருக்கும். அப்போ ஒரு விதி பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தணும். அப்போ இந்த 6 8 கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே பிரிஞ்சிடுறாங்களா, நல்லா இருக்குல்ல இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்து போனீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒரு 50 பேருடைய ஜாதகத்தை எடுத்திங்கன்னா அதில் 15 பேராவது கண்டிப்பாக அந்த 6 8 கல்யாணம் பண்ணி நல்லாவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக
ஒரு விதிக்கு கண்டிப்பாக விதிவிலக்குகள் இருக்கிறது. பிள்ளை பெண் இருவருக்கும் அந்த 6-8 என்கின்ற அமைப்பு வந்துவிட்டாலே அந்த நட்பு கிரகங்களா எதிரி கிரகங்களா என்பதை பார்த்துவிட்டு ஒரே ராசிநாதனாக இருந்துட்டாச்சுன்னா, மேஷராசிக்காரரும் விருச்சிக ராசிக்காரரும் 6-8 வருது. ஆனால் அந்த 2 ராசிக்கும் செவ்வாதனங்க ராசிநாதன், அது சரியாகத்தான் வரும். துலா ராசிக்கும் ரிஷபராசிக்கும் 6-8 வருகிறது. அதற்கும் சுக்கிரன் தான் அதிபதி, அதுவும் சரியாக வரும். அல்லது இப்பொழுது நான் சொன்னதைப் போல அந்த ராசியை விட மேம்பட்ட லக்னம் கேந்திர கோண அமைப்புகளில் சமசப்தம அமைப்புகளில் இருந்தால் அது இந்த 6-8 விதிவிலக்கு என்பதை கூட தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.